நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற தியானத்தின் தலைப்பு, இயேசு எப்படி நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதற்கு ஒன்று, தி ஸ்லேவரி சிஸ்டம், நுகா அடிமை. அடிமை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக வைக்கிற ஒரு திட்டம். ஸ்லேவரி சிஸ்டத்துக்கு தமிழ் என்ன? அடிமை கொள்கையா? அடிமை கொள்கை. அந்த அடிமை கொள்கையை பற்றி தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த அடிமை கொள்கையை இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர ரீதியிலும் அவர் என்ன செய்தார்? உடைத்தெறிந்தார். அதை மனிதனுடைய மனதிலிருந்து, மனிதனுடைய வாழ்க்கை முறையிலேருந்து எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்னும் அது இருக்கத்தான் செய்யுது. அதை இன்னும் அதை இந்தியாவிலேருந்து துரத்துறதுக்கும் உலகத்திலேருந்து துரத்துறதுக்கும் ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்தியாவில் எடுத்தால் 1976 தான் அதுக்கு சட்டமே இணைஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பாண்டட் ஸ்லேவாக இருக்கிறாங்கன்னா 1,10,00,000 பேர் இணைஞ்சிருக்காங்க பாண்டட். இது வந்து அக்கௌண்டபிள். அன்அக்கௌண்டபிள் எவ்வளோன்னு தெரியாது. இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களில் அடிமை குறைவாக இருக்கிற மாநிலம் நம்முடைய மாநிலம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய தோமா அவர்களின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் இங்கே அது குறைவாக இருக்கிறது. 1978 இப்போ வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. 3,00,000 பேர் பாண்டட் ஸ்லேவை என்ன பண்ணியிருக்காங்க? ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. 3,00,000 பேர். 78 இது வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 48 வருஷம் வரும். இந்த 48 வருஷத்தில் 3,00,000 பேர் தான் இங்கே இருக்கான். மீதி 1,07,00,000 பேர் எங்கே இருக்கிறாங்க? மற்ற மாநிலங்களில் இருக்காங்க. அதுவும் இங்கே ரெஸ்கியூ பண்ணியாச்சு. 24, 25 வெறும் 120 பேரை தான் இணைஞ்சிருக்காங்க, காப்பாற்றியிருக்காங்க. அப்போ இன்னும் தமிழ்நாட்டிலே என்ன செய்யுது? மாடர்ன் ஸ்லேவரி சிஸ்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஸ்லேவரி சிஸ்டம் ஒரு மனிதனை ப்ராப்பர்ட்டியாக, ஒரு மனிதனை விலைக்கு வாங்கி சொத்தாக என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ மாடர்ன் டே ஸ்லேவரி சிஸ்டம் எப்படின்னா, வீட்டில் வைக்கிறது கிடையாது, டெக்ஸ்டைல். நீங்கள் கோயம்புத்தூர் மில்லுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? பொம்பளை பிள்ளைங்கள அங்கே ஆள் சேர்ப்பாங்க. மொத்தமாக காசு கொடுத்து இணைஞ்சிடுவான், அடைச்சி வச்சுருவான். எத்தனை மணி நேரம் அந்த பிள்ளை வேலை பார்க்குனே தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைக்குரிய நகைக்கு அது இணைஞ்சிடும். ஒரு 20 பவுனை சம்பாதிச்சுட்டு வந்துடும். அது சந்தோஷமாக அங்கே இருக்கும். ஆனால் அங்கே என்ன செஞ்சு வச்சுருப்பான்? அடைச்சி வச்சுருப்பான். அவனே கூப்பிட்டு போவான். அவங்களுக்கு எப்போ வேலைக்கு தேவையோ அப்போல்லாம் இணைஞ்சிடும். வண்டி அனுப்பி கூட்டுட்டு ஃபோர்ஸ் லேபர். அப்புறம் என்ன பண்ணுவானுங்க? அங்கேயே வந்து ஃபோர்ஸ் மேரேஜ் எங்கே நடக்குது? அதே அங்கேயே நடக்குது. அவன் நினைப்பான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இது எங்கே போகாத, வெளியே போகாது. நம்ம பொண்ணை பையனை கல்யாணம் பண்ணிட்டா இது எங்கே போகாத, வெளியே பொண்ணு நல்லா திறமையான பொண்ணாக இருக்குது, எப்படியாவது என்ன செஞ்சிடணும், முடிச்சு வச்சுக்கணும். என்ன செஞ்சிருவான்? விரும்பும். அதுவும் என்ன செய்யும்? வேறு எங்கேயாவது போனால் 20ன்னு கேட்பான். இங்கே பவுனே இல்லாமல் என்ன செய்யுத முடியுது, நம்ம இணைஞ்சிக்கிடுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான்னு. வாழ்க்கை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு இணைஞ்சிரும், ரெடி ஆயிரும். ஃபோர்ஸ் மேரேஜ். இன்றைக்கி திருச்சபையிலையும் ஃபோர்ஸ் மேரேஜ் இருக்குது. ஒரு சில பெந்தேகோஸ்தே சபையில் பாஸ்ட் இப்படி பார்ப்பார், இப்படியே பார்த்துட்டு அப்படின்னுவார். அந்த பையன் எழும்பணும். இப்படியே பொண்ணு சைடு பார்ப்பார், இப்படின்னுவார். இந்த பொண்ணு என்ன செய்யணும்? எழும்பணும். இப்படின்றார். அவ்வளோதான். அவங்க 2 பேரும் இணைஞ்சிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கே 2 பேருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, இது என்ன ஏதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா என்ன செஞ்சணும்? கல்யாணம் முடிச்சிடணும். அது என்னது? ஃபோர்ஸ் மேரேஜ் ஸ்லேவரி சிஸ்டம். பாண்டட் லேபரர்ஸ் இருக்காங்க. பாண்ட் எழுதி என்ன செய்கிறது? லேபர் வேலை
இத்தனை வருஷத்துக்கு நான் உங்களுக்கு தான் அப்படின்னு பாண்டு ஹாஸ்பிட்டல்லே இருக்குது. நர்ஸு பாண்ட் இருக்குது, டாக்டர் பாண்ட் இருக்குது, ஃபிசியோதெரப்பி பாண்ட் இருக்குது. எல்லோரும் பாண்டு எழுதி கொடுத்து என்ன செய்யணும்? ஐடி கம்பெனியில் என்ன இருக்குது? பாண்டு இருக்குது. பாண்டு போட்டுருவோமாம்பாங்க. ஐயா போட்டாதீங்கன்னு சொல்ல முடியாது. புதுசாக வேலைக்கு போகிறோன்னா என்ன சொல்லுவாங்க? 2 வருஷம். அவனுக்கு வேலை கிடைக்கிறதே சந்தோஷம். 2 வருஷத்துக்கு வேலை, 2 வருஷம். அப்போ இந்த மாதிரி ஸ்லேவரி சிஸ்டம் இன்றைக்கும் அதுமாரி செங்க சூழலில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா செங்க சூழலில் இருப்பாங்க. செங்க சூழலில் அவங்க எப்படி ஸ்லேவ் லேபரராக இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஆள்கிட்ட அவங்க என்ன வாங்கியிருப்பாங்க? கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாத அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்? வட்டி போட்டிருப்பான். வெறும் 10,000 ரூபா தான் வாங்கியிருப்பாங்க. 5 லட்சம் வாங்கின மாதிரி நினைஞ்சிருவான். கணக்கை ஃப்ரேம் பண்ணிடுவான். அந்த 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 பொம்பளைக்கு என்ன தெரியாது, கணக்கு என்ன செய்யாது? தெரியாது. லேக் ஆஃப் எஜுகேஷன், அறிவு. கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவ மிஷினரினாலே இந்தியாவில் எஜுகேஷன் என்ன செஞ்சது? எல்லாருக்கும் வந்தது. இல்லைன்னா எல்லாருக்கும் என்ன வராது? எஜுகேஷன் வராது. இப்போமே எல்லாரும் ஈஸியாக என்ன செய்ய முடியல. எந்த சமூகம் எந்த பள்ளிக்கூடத்தை ஆளுகை செய்கிறதோ அந்த சமூகத்தினருக்கு ஒரு இது வழங்கப்படுகிறது, அடுத்த சமூகத்துக்கு வழங்கப்படலை. அப்போ அது சமூக நீதி ப்ராக்டிஸ் பண்ணப்படலை. அப்படி தான் என்ன செய்யுது இருக்குது. அரசியல் கட்சியாக என்ன செய்யுது? எந்த சமூகம் எந்த தொகுதியில் அதிகமாக இருக்கோ அந்த சமூகத்தால் தான் எல்லா கட்சியும் என்ன செய்கிறான்? நிறுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன? இன்னும் காஸ்ட் சிஸ்டம் என்ன செய்யுது? வேலை செய்யுது. கல்யாணம்னு வரும்போது நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யுது? மறுக்குது. ஏன்? நம்முடைய சப்கான்சியஸில் அது என்ன செஞ்சிருச்சு? பதிஞ்சிருச்சு. நம்முடைய சமூக நிகழ்வுகள் எல்லாருமே எல்லாம் நம்ம ஆளுக்கெல்லாம் வந்தாச்சா? வந்தாச்சு. நீங்கள் என்ன ஆளுக? இது காமனாக என்ன செய்யுது? இருக்குது. நாங்கள் மனுஷ ஆளுக அப்படின்னு யாரும் என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதில்ல. நாங்கள் இந்த ஆளுக, எங்கள் ஆளுக்கெல்லாம் ஆகச்சிறந்தவர்கள் அப்படியே சொல்லி இணைஞ்சிருச்சா பேசிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மேகசின், நாங்கள் ஆண்ட பரம்பரை. அவர் சொல்லுவார் நாங்களும் இணைஞ்சோம் ஆண்டோம். இவரும் சொல்லுவார் நாங்களும் மகாராஜா. இப்போ எப்படி ராஜா இருக்கிற? இப்போ உனக்கு எப்படி சோறு வருதுன்னு என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறது இல்லை. எந்தெந்த பகுதியில் யார் யார் அதிகமாக இருந்தார்களோ அவர்கள் அன்றைக்கி ஆட்சி செய்தார்கள். அவ்வளோதான், சிம்பிள். அதிகமாக இருக்கிறதுக்கு நாம் ஒன்றும் செய்யலை. அவன் உணவு தேடி பிழைப்பு தேடி அங்கங்கே என்ன செய்தாங்க? இடம்பெயர்ந்து போனாங்க, ஒரு இடத்துல கூடினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அதிகமாக இருக்கிறதே தெரிஞ்சிச்சு. கல்யாணம் நடக்கும், காது குத்து நடக்கும், எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு 1 லட்சம் பேர் இருக்குமா? அவங்க 50,000 பேராக இருக்காங்களா? அப்போ நம்ம தாண்டா எல்லாத்துலேயும் இவங்களா பேசிக்கிடுவாங்க. அவ்வளோதான். அதான் ஆளுகை. ஆனால் ஆளுகை எங்கேருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. காஸ்ட் சிஸ்டம் என்ன செய்யக்கூடாது? நிர்ணயிக்க கூடாது. தேவன் தான் அதை நிர்ணயிப்பார். இப்போ ஃபைட் வந்துடுதா? அப்போ இது ஒரு ஸ்லேவரி சிஸ்டம். நான் இந்த காஸ்ட் சிஸ்டத்துக்கெல்லாம் பிறக்கணும் அப்படின்னு யாரும் நிர்ணயம் பண்ண முடியாது. அது பிறந்த பிறகு 10ஆம் கிளாஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும்போது தான் தெரியும். ஓஹோ அப்படின்னு தெரியும். அதற்கேற்ற ஒரு மதிப்பு, அதற்கேற்ற ஒரு மரியாதை சமூகம் என்ன செய்யும்? வழங்க. அப்போ தான் என்ன செய்யும்? ஓஹோ அப்படின்னு என்ன செய்யும்? தெரியும். இது எல்லாமே அடிமை கொள்கையின் வெவ்வேறு முகங்கள். அப்போது ஸ்லேவரி சிஸ்டம்னா என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சொத்தாக பார்ப்பது. பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோர்ஸ் லேபர் வித்தவுட் ரைட்ஸ். அவங்க வேலையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இவர் வேலையை தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சிருவார்? கொடுத்துருவார். அப்புறம் வித் டோட்டல் கண்ட்ரோல் டு டூ த மாஸ்டர்ஸ் வில். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்ய போனீங்கன்னா அவன் சொல்கிற மாதிரிலாம் நம்ம என்ன செய்யணும்?
வேலை செய்யணும். ஆமாம், நாங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுக்க வீட்டுக்கு போனோம்னா, சார் நாங்கள் மதுரையில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். சரி சார், காலை இப்படி இப்படி ஆட்டணும்னு சொன்னாங்க சார். சரி, அப்படி எப்படி ஆட்டுங்க, மாற்றி ஆட்டினா. ஏன் மாற்றி ஆட்டுறீங்க, நீங்கள் நாளைக்கு வேண்டாம். சரிங்க சார், நாங்கள் வர்றோம் சார். அவனுக்கு குணம்லாம் பிரச்சனை இல்லை, அவன் இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், காலை ஆட்டணும். ஆட்டணும். நர்ஸு போனாலும் அப்படி தான். இவன் முதல்ல பார்த்தால அந்த டாக்டர் தான் இவனுக்கு யார், அவர் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார், ஃபிசியோதெரப்பின்னு எழுதியிருப்பார். இவனா அங்கே செஞ்சதை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்வான். அப்போ இவனுக்குள்ளே என்ன இருக்குது, மேனுப்புலேட்டிங் ஸ்பிரிட்டு இருக்குது. அவன் பொண்டாட்டிகிட்ட கேட்டால் தான் தெரியும், அது அழுது தன்னால் செத்து பிள்ளைகளை பெற்று உம்முன்னு உட்காந்துருக்கும். ஏன்னா ஒரு வேலையை செய்யக்கூட அவன் அதற்கு அறிவு பெற்றிருக்கிறான். அவனுடைய விருப்பத்தின்படி அவன் செய்யட்டும்னு என்ன செய்யாது இந்த பிசாசு, விடவே விடாது. உக்காந்துக்கிட்டு அப்படி செய்ய. சில ஆட்க சமையனுவாங்க, இந்த வேலைக்காரி சமைக்க வரும், பக்கத்திலே இருந்துக்கிடுவாங்க. உப்பு போட்டையா, எத்தனை டீஸ்பூன் போட்ட, நான் சொல்கிற மாதிரி என்ன செய்ய போடு. பாத்திரத்தை இப்படி இப்படி என்ன செய்யணும், கழுவணும். அவன் எத்தனை வீட்டில் தேய்ச்சி கழுவிட்டு வந்திருப்பா. ஒரு வேலைக்காரன் வேலை செய்யின்னு சொல்லி ஒரு 5-6 நாள் பார்த்து அதுக்கப்புறம் அந்த அது இதில் சரி செய்யுமான்னா அது உண்மையான நிர்வாகம், அது மேனிப்புலேட்டிங் ஸ்பிரிட் இல்லை. பக்கத்திலே உட்காந்துட்டு நொய்யி நொய்யி நொய்யின்னு சொன்னால் அது ஒரு பேய். அந்த பேய் உள்ள சப்கான்சியஸில் போய் இணைஞ்சிருச்சு, ஒரு சிஸ்டத்தை கிரியேட்டு பண்ணிருச்சு. மேனிப்புலேட்டிங் ஸ்பிரிட்டுங்கிறது ஓயாமல் உங்களோட இருக்காது. அது 90 நாள்லேருந்து ஒரு 180 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு சப்கான்சியஸில் அந்த சிஸ்டம் என்ன ஆயிரும், ஃப்ரேம் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு இணைஞ்சிரும் போயிடும். நீங்களே அது மாதிரி இணைஞ்சிக்கிடுவியா, நடந்துக்குவியா. ஒரு ஆளையும் அவங்க விருப்பப்படி என்ன செய்ய விட மாட்டீங்க, வேலை செய்ய விட மாட்டோம். பெயிண்டரை கூப்பிடுவிய. சில ஆட்கள்லாம் பெயிண்ட் அடிக்க அந்த வீட்டுக்கு, அந்த அக்கா வீட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போவே மாட்டோம்பாங்க. என்னடா பிரச்சனை, அது நல்லா வடை கொடுக்கும், எல்லாம் நல்லா செய்யும். ஆத்தாடி அந்த பொம்பளைகிட்ட என்ன செய்ய முடியாது, வேலையை செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, தம்பி ப்ரஷ்ஷை இப்படி இப்படி என்ன செய்யணும் தேய்க்க, நீங்கள் இப்படி இப்படி என்ன செய்யறியா தேய்க்கிறியா. தம்பி தூசி ஈசி விழாமல் என்ன செய்யுங்க அடிங்க. தூசி ஈசி விழாமல் எப்படியா அடிக்க முடியுமா, முடியாது, சண்டை வந்துடும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஸ்லேவரிங் சிஸ்டத்தில் they should do the master's will, டோட்டல் கண்ட்ரோல். மாஸ்டர்ஸ் வில்ல தான் அவங்க என்ன செய்யணும். அவங்க கிழிச்ச கோட்டை இணைஞ்சிடக்கூடாது, தாண்டி வேலை செஞ்சால் அவங்க அவ்வளோதான். அதுதான் ஸ்லேவரி சிஸ்டம். இந்த ஸ்லேவரி சிஸ்டம் சப்கான்சியஸில் இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்குது. நம்ம கொஞ்சம் மறந்தோம்னா நம்மளை மீறி என்ன செய்யாது, வெளியே வரும். அதை கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், அதை சிறைப்படுத்த வேண்டும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 10:3-4-5 கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், சிறைப்படுத்துகிறோம். அப்படின்னா இந்த ஸ்லேவரி சிஸ்டம், ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே குதிரை ஏறுறது, குதிரை ஏறுறவனுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனால் இது நியாயமானபடி தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இந்தியா ஸ்லேவரி சிஸ்டத்துக்கு பேர் போன நாடு. உலகத்திலேயே நம்ம நாட்டில் தான் இன்னும் என்ன சிஸ்டம் நிறைய இருக்குது, ஸ்லேவரி சிஸ்டம் நிறைய இருக்குது, நிறைய டிசைனாக இருக்குது. ஆமாம், அக்ரிகல்ச்சர், ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடிமைகள் இருப்பாங்க. அவன் ஒரு 1500 ஏக்கர் வச்சுருப்பான், அவனுக்கே எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. ஆமாம், 100 ஏக்கருக்கு ஒரு குடும்பம், 5 குடும்பம் 10 குடும்பம் நினைஞ்சிருப்பான். அதில் நல்லவர்களும் இருக்கிறாங்க, இந்த கொத்தடிமைகளாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சோசியல் கேதரிங்கு அவங்க அனுமதியே கிடையாது. இவங்களா கேதர் ஆகிக்கணும். அவுட் சைட் கம்யூனிகேஷன்லேருந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க,
துண்டிக்கப்பட்ட நிலையில் இருப்பாங்க. இருப்பாங்க. இன்னும் அந்த விஷயங்கள் அங்கங்கே கொஞ்சம் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த கல்குவாரியில் என்ன செய்வாங்க, பாண்டட் ஸ்லேவ் இருக்காங்க. இதெல்லாம் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் காலத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தது. அதைத்தான் வேதம் அந்த அடிமை கொள்கையை பற்றி என்ன சொல்லுது, கிறிஸ்துவானவர் அந்த அடிமை கொள்கையை எப்படி வேறறுத்தார் என்பதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஸோ டோட்டல் கண்ட்ரோலில் இருப்பாங்க அந்த பீப்புளை. அவங்க கண்ட்ரோல் தான் வச்சுருப்பாங்க. யார் வில்லை செய்யணும், மாஸ்டரோட வில்லை தான் செய்யணும். எல்லாம் போய் ரைட் திரும்பினா எல்லாம் என்ன தான் செய்யணும், ரைட்டில் தான் திரும்பணும். லெஃப்ட் யாரும் இணைஞ்சிடக்கூடாது, திரும்பிடக்கூடாது. லெஃப்ட் திரும்பினா சிவியர் பனிஷ்மெண்ட், கால் கை உடச்சிருவாங்க, இல்லைன்னா டெத்து கூட நடந்துரும். இப்போ ஏற்பட்ட ஒரு சிஸ்டம் என்ன செய்யுது இருக்குது, அதுதான் அந்த ஸ்லேவரி சிஸ்டம். அந்த ஸ்லேவரி சிஸ்டத்தில் இருக்கிறவங்கள டோட்டல் கண்ட்ரோலில் அந்த மாஸ்டர் வச்சிருவார். அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, சுதந்திரம் மூணுமே என்ன செய்யாது, இருக்காது. தே வில் லுக் லைக் எ ப்ராப்பர்ட்டி. அவங்களுடைய விருப்பங்களுக்கு அனுமதியை வழங்கப்படாது. இதுதான் ஸ்லேவரி சிஸ்டம்.